அபிராமி, நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்தா மனசு லேசாயிடுது. இதையெல்லாம் அனுபவிக்காம குடி குடின்னு இருந்துட்டேனே. இப்பதான் இந்த பழக்கத்தை விட்டுட்டீங்கல்ல, இனிமே உங்க வாழ்க்கை நல்லபடியா மாறிடும் பாருங்க. ஆமா அபிராமி, இந்த மாதிரி பக்குவமா எடுத்து சொல்ல ஆள் இல்லாதனாலதான் நான் இந்த மாதிரி இருந்துட்டேன். இனிமே எல்லாம் சரியாயிடும். வாங்க உட்காருங்க. அப்பா பலூன் எங்க செல்லும்? அதோ. அபிராமி, நீங்க வண்டியில உட்காருங்க, நான் போய் பலூன் வாங்கிட்டு வந்துறேன். வா. ஹலோ பலூன். அபிராமி, உன்னால என் மானமே போகுது. என்ன சொல்ற? தெரியாத மாதிரி கேட்காத. எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போன? அங்க இருக்க முடியாத சூழ்நிலை, அதான் வெளியேறிட்டேன். எப்படி இருக்க விடுவாங்க உன்னை? வீட்டுல போய் சொல்லிட்டு ஓனர் பையன் கூட வெளியூர்ல போய் ரூம் போட்டு தங்கினா எந்த அப்பா அம்மா தான் பொறுத்துக்குவாங்க? அண்ணா, உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. இன்னும் என்ன உண்மை தெரியணும்? உன் யோகியத்தை பத்தி தான் ஊரே பேசுது. உன் மாமியார் உன்னை கையும் களவுமா பாத்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம செல்போன்ல பணம் வேற புடிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் என்ன உண்மை எனக்கு தெரியணும். வேண்டானே, இத பத்தி இனிமே பேசாதீங்க. ஏன்டி பேசக்கூடாது? ஓ, உண்மையை பேசினா குத்துதோ? அன்னைக்கு என்னமோ வீரவாசனம் எல்லாம் பேசின. எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதா ஒரே லட்சியம்னு இன்னைக்கு ஒரு பணக்கார பையன் கிடைச்சதோ போய் செட்டில் ஆயிட்டியா? இத பத்தி நான் பேசக்கூடாதா? நல்ல வேலை, உன் மாமியாராவது ஹோட்டல விட்டு வெளியே வரும்போது தான் படம் பிடிச்சிருக்காங்க. இன்னும் ஹோட்டல்காரன் படம் பிடிச்சிருந்தா சொல்லவே நாக்கு கூசுது. இன்னும் என்ன? இதுக்கு மேல பேசின உன் மரியாதை போயிடும். என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பொண்டாட்டிய கண்கலங்க வச்சுட்டு தனியா போய் வாடுற நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்க வந்துட்டியா? நான் உன் கூட பிறந்த தங்கச்சிங்கிறத தவிர என்ன பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? ஒழுக்கமான அப்பா அம்மா பெத்த பொண்ணு நான். என் நிழல்ல கூட கரை இருக்காது. அண்ணனா இருந்து கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஆம்பளையா லட்சணமா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழு. என்னடி சொன்ன? உன்ன வருண், வேண்டாம் வருண், விட்டுருங்க ப்ளீஸ். வருண் வேண்டாம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ், விட்டுருங்க. இல்ல அபிராமி, யார் இவன்? ரோட்ல வச்சு கை வாங்குறான் உங்க மேல. ஓ, நீதான் அந்த ஓனரோட பையனா? நல்லா இருக்குடே, ரொம்ப நல்லா இருக்கு. பணம் இல்லாத புருஷனை தூக்கி போட்டு பணக்கார கள்ள புருஷன் கூட ஊரை சுத்துறியா? ஏய் ஏய், பேசாதடா, நீ பேசாத. ஏன்டா இப்படி? எவனா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி வளைச்சு போட பாக்குறீங்க. உன்ன மாதிரி பணக்கார பொறுக்கீங்களா? இதுதான் என்னடே ஆள் வச்சு அடிக்கிறியா? ஏய், உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன்டே. எம்எல்ஏ கை வைக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு பாரு. பாருடா என்ன பண்றேன்னு பாரு. வந்துட்டாய் யாருங்க இவன்? அநாகரிகமா பேச போறா இடியட். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம். இப்பவே போன் பண்றேன். அவர் எங்க அண்ணன். ஆமா, அவர் என் கூட பிறந்த அண்ணன். உங்க அண்ணனா? அவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எதையாவது பேசிடுவாரு. அவர் பேச்ச நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. எங்க அண்ணன் உங்க மனசு நோகிற மாதிரி நடந்துகிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அபிராமி, என்ன நீங்க? அப்பா வாச்சலோ, சரி வாங்க வண்டியில உட்காருங்க, போலாம். வா வா வா, லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ.
பாருங்க அந்த படுபாவி பண்ண கூத்த என் பொண்ணை என் மருமக ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அதுக்கு என் புருஷனும் உடம்பியா இருக்காரு. என் மருமகனும் என் புருஷனும் சேர்ந்து எந்த வேலையும் செய்யாம ஊதாரித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கு. தினமும் எனக்கு அடியும் உதையும் தாங்க மிச்சம். குடிக்க பணம் வேணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பூர்வீக சொத்தை வித்து கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க சார். நானும் என் பிள்ளைக்கு 50,000 வரதட்சணை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் லட்சக்கணக்கா கொடுத்துட்டேன். இன்னும் கேக்குறாங்க சார். என் மருமகனும் என் புருஷனும் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஐயோ 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 ஐயோ. அழாம இருக்க சொல்லு மகா. புஷ்பா சொல்றத கேளுமா. நீ இப்படி அடிச்சுக்கிற, அழாத. சொல்றத கேளு, அழாத. கேளுமா, நாங்க தான் சொல்றோம்ல, உன்னை விட்டுருவோமா? அழாத, அழாத நிறுத்து. புஷ்பா, நாங்க என்ன சொல்றோன்னு கேளு. கேளுமா. புஷ்பா, இத பாரு, நீ சொன்னதை விட அதிகமாவே செஞ்சிருக்க. அது எங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேலேயும் நீ கொடுத்தா அதுவே வாடிக்கா போயிடுமா. இதுக்கு என்னதான் வழி இருக்குன்னு தெரியலையே. இப்படியே இருந்து சொல்றீங்களா? சே, நான் அப்படி சொல்லலமா. இதுக்கு என்னதான் பண்றது? பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அவங்க மிரட்டலுக்காவது இவங்க பயப்படுறாங்களான்னு பாப்போம். ஆமா புஷ்பா, என் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி உன் புருஷன் மேலயும் உன் மருமகன் மேலயும் ஒரு பேச்சுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாப்போம். அது அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா? நீ பெரிய மனுஷனாயா? நீ பெரிய மனுஷனாயா? உன்னை யாராவது எங்க பஞ்சாயத்து கூப்பிட்டாங்களா? ஏய், பக்கத்து வீடுனா பக்கத்து வீட்டோட இருந்துக்கணும். அதை விட்டுட்டு என் வீட்டுக்கெல்லாம் பஞ்சாயத்து வரக்கூடாதுயா. இவன் எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டான் பஞ்சாயத்துக்கு. இவன் சொன்னா கேட்கணுமா? கொண்டே விடுவேன். ஏய் பெரிய மனுஷனே, உன் குடும்பத்தை பார்த்து தான் ஊரே சிரிச்சு நாருது. நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? என்ன பாக்குற? நான் பாக்குற உன் மூத்த பையன் எங்க இருக்கான்? அவன் மாமனார் வீட்டோட வாப்பிலையா இருந்து அசிங்கம் வர்றேன். உன் ரெண்டாவது பையன் சரியான பழப்பு இல்லாம சமய வேலைக்கு போறேன். அதெல்லாம் விடியா, ஒரு பொண்ணு பெத்தல அதுவாது உருப்பிடிச்சாயா? உருப்பிடிச்சா? அது கல்யாணமே வில்லங்கத்துல நடந்துச்சியா? யோ, அங்கேயும் சரியா வாழாம இங்கே வந்து ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு போய் அவன் முதலாளி பையனை வலிச்சு போட்டாயா? அவன் உன் பொண்ணை ஒப்பாடியா வச்சுக்கிறாயா? என்ன பேச்சு பேசுறான் பாரு. குடிச்சிருந்த வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா? நான் பேசலாமா? இந்த ஊரு பேசுது, இந்த உலகமே பேசுமா? யோ பெரிய மனுஷா, உன் முதுகுல 1008 அழுக்கு இருக்கு, என் முதுகுல சுத்தம் பண்ண வந்துட்டியா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. யாரு? என் பொண்டாட்டி. அடிப்பேன் உதைப்பேன், இவளை என்ன பண்ணுவேன்? நீ யாரியா? போயா வேலையை பார்த்துட்டு. ஏய் பாரு, பண்டார கேள்வி கேக்குது. சரக்கு விட காசு இல்லாம இரு. கேக்குறேன். ஹலோ, முடிஞ்சதா கிளாஸ்? வீட்டுக்கு போலாமா? போலாம் டாடி. கம் ஆன் அபிராமி. என்ன அபிராமி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் அபிராமி. அபிராமி, சார் யாரு? இவர்தான் சார், என் ஹஸ்பண்ட் கல்யாணராமன். ஓ அப்படியா? ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. என்னங்க,
இவர்தான் வருண் சார். நான் வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டி பையன். ஓ அப்படியா? எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்க வைஃப் அபிராமியால நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டு திருந்தி நல்ல மனுஷனா இருக்கேன். உங்களை நானே ஆக்சுவலா மீட் பண்ணணும்னு இருந்தேன். ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் a coffee. பரவாயில்ல சார். இல்ல சார் பரவாயில்ல சார். வாங்க ப்ளீஸ். ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் சார். ஓ அப்படிங்களா? அப்போ ஒன்று செய்யுங்க அபிராமி, நீங்களும் சாரும் பேசிட்டு வாங்க. நான் வீடு கிளம்புறேன். நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருங்க. ஓகே வாட்ச்ல நம்ம போலாம். நான் வரல டாடி. ஆண்டி நீங்களும் வீட்டுக்கு வாங்க. எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்ல. ஆண்டி வாங்க ஆண்டி, டைம் கண்மணி, ஆயிடுச்சு. ஆண்டி டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உனக்கு சொல்லி தரேன் வா. வேணாம், ஆண்டி தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாதான் நான் படிப்பேன். வாங்க ஆண்டி, ப்ளீஸ் வாங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி வாங்க ஆண்டி. ஆண்டி வாங்க ஆண்டி போலாம். ஆண்டி வாங்க ஆண்டி. ஆண்டி வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. நீ சொல்றது கேளு கண்மணி, சொல்றேன்ல. சார் குழந்தைய திட்டாதீங்க, நம்ம போலாம். குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். நான் கிளம்புறேன். ஐம் சாரி, நான் கிளம்புறேன். நைஸ் மீட்டிங் யூ. பை. வாங்க. டேய், இருந்தாலும் உன் ஒய்ஃபு அந்த ஆளுக்கு ரொம்ப தாண்டா இடம் கொடுக்குறாங்க. அந்த ஆள் என்னடான்னா உன் ஒய்ஃபு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குடிக்கிறதே விட்டுட்டேன்னு சொல்றான். உன் ஒய்ஃபும் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு? டேய், இதையும் தப்பா நினைச்சிட்டியா? அபிராமி எப்பவுமே மற்றவனுக்கு உதவுற குணம் இருக்குடா. தன்னால ஒருத்தர் குடிப்பழக்கத்தை விட்டுருக்காரு சந்தோஷத்துல தான் அவ அமைதியா இருந்தாடா. டேய், அதெல்லாம் போகட்டும். உன் கூட பேசிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்குள்ள அந்த குழந்தை அடம் பிடிக்குது, நான் டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு போயிட்டாங்க. கட்டின புருஷனோட யாரோ இன்னொருத்தனோட குழந்தை தான் முக்கியமா? ஏன்டா எல்லாத்தையும் நீ தப்பாவே பாக்குற? அபிராமிக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களோட இருக்கிறப்ப அவ இந்த உலகத்தையே மறந்துடுவாடா. அதனால தான் அவ கிளம்பி போயிருப்பா. டேய், சும்மா சமாளிக்காத. நானும் உன்னை கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேய், உன் குடும்ப பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு எம்ஆர் கம்பெனியோட வரவு செலவு கணக்க சிஸ்டத்துல தப்பா ஃபீட் பண்ணி வச்சிருக்க. இந்த விஷயம் எம்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீ சொல்றத நான் வேணா நம்பலாம், ஆனா உலகம் நம்பாது. நண்பங்கிற அக்கறையில சொல்றேன், பார்த்து நடந்துக்க. வா போலாம். கௌரி, ஓ எல்லாரும் இங்க இருக்கீங்களா? மா செம பசியுமா. மத்தியானம் வேலை டயர்டு, ஒண்ணுமே சாப்பிட முடியலமா. சாப்பாடு சாப்பாடு எடுத்து வச்சிட்டீங்களா? சரி, நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்துருக்கோம். இல்லப்பா, எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. அம்மா என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? கௌரி நீ சொல்லு, என்னாச்சு? ஏய், உன்னதாண்டி கேக்குறேன், என்னாச்சுன்னு? வேதனை. அப்பா அவ என்னப்பா சொல்றா? ஒண்ணு இல்லப்பா. கௌரி என்னம்மா? அதை ஏங்க கேக்குறீங்க? 2 வீடு தள்ளி இருக்கானே பாண்டியன், அவனை போய் கேளுங்க. ஏய், நான் ஏன்டி அவனை போய் கேட்கணும்? அவன் தானே அத்தையும் மாமாவையும் நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டான். அந்த வேதனையில தான் எல்லாரும் சாப்பிடாம இருக்கோம். என்னது? யாரும் சாப்பிடலையா? ஆமா,
அந்த குடிகாரன்லாம் ஒரு மனுஷன், அவன் பேசுனதெல்லாம் ஒரு பேச்சுன்னு கேட்டுக்கிட்டு நீங்க சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்களா? அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்து. அவனா வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்தல, இவங்க தான் அவனை தேடி போய் அவமானப்பட்டு வந்தாங்க. நீங்க வேற போய் அசிங்கப்பட்டுட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏய், என்னடி பேசுற? அவன் அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்திருக்கான், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம அமைதியா உட்கார்ந்து சாப்பிட சொல்றியா? வேற வழி? உங்க தங்கச்சி அபிராமி பண்ண கூத்துக்கு இதை விட பெரிய அவமானம் எல்லாம் தாங்கித்தானே ஆகணும். வாய மூடி. என்னங்க எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணை மத்தவங்க சொல்லப்படாம கண்ணு கருத்துமா வாழ வேண்டியதா இருக்கு. நம்ம அபிராமி புகுந்த வீட்டையே எதிர்த்து கல்யாணம் பண்ணவ. அவ பொறுப்பா புருஷனோட வாழணுமா இல்லையா? அங்க சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தா, இங்கயாவது ஒழுங்கா இருந்தாளா? ஓனரோட பையனை திருத்த போறேன்னு உங்க அப்பாவையே எதிர்த்து பேக மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. போனவ எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாலாவது இந்த மாதிரி தப்பான பேச்செல்லாம் வந்திருக்காது. ஓனரோட வீட்டுக்கே போய் தங்கி இருந்தா ஊர் என்ன அவளை உத்தமி நான் பேசும்? நீங்க வேணா அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க. அடிச்சு பல்லல கட்டிடுவேன். ஏன் தங்கச்சி பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா? இன்னொரு தடவை என் தங்கச்சி பத்தி தப்பா ஏதாவது பேசுன, என்னப்பா அவ இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா? என்னங்க ஏன் மேலே கை ஓங்குறீங்க? உங்க தங்கச்சியை பத்தி நான் ஒண்ணும் பேசல, அந்த குடிகாரன் தான் அவளை பத்தி உங்க கிட்ட பேசியிருக்கான். என்னப்பா அந்த குடிகாரனா என்னென்னமோ பேசியிருக்கான், நீங்க கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம. வேண்டாம்டா, சொன்ன கேளுடா. அவன் ஒண்ணு தப்பா பேசலையே, உண்மையை தானே பேசிருக்கான்.